அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி எக்ஸாம் மெட்டீரியல் ரியல் அனாலிசிஸ் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் என்றதை பார்த்துடலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆர் ட்ரூ? ஆப்ஷன் ஏ, சம் இஸ் n from 1 to infinity minus 1 whole power n divided by root n is converges. Option B, sum is n from 1 to infinity 1 by 2 whole power n is converges. Option C, 1 by n cube is converges. Option D, sum is n from 1 to infinity sin of n divided by n power 3 by 2 is converges. ஸோ இந்த 4 சீரீஸில் எது கன்வர்ஜன்ஸ் சொல்லணும், இல்லை 4மே கன்வர்ஜன்ஸாக நம்ம செக் பண்ணணும். ஓகே, ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு ரிசல்ட் இருக்குது, அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு இல்லை ஆல்டர்னேட்டிங் சீரீஸ் டெஸ்ட், லிமினிஸ் டெஸ்ட். என்னென்னா, இஃப் ஏஎன்ஆர் சீக்வன்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் ரியல் நம்பர் and if an is decreasing and limit n tends to infinity, an is converges to 0, then the series summation n from 1 to infinity minus 1 whole power n an is converges. ஓகே, ஸோ இதான் அந்த ரிசல்ட்டு. ஸோ ரிசல்ட் பாருங்கள். ஏன் சீக்வன்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸாக இருக்கணும். ஏன் டிக்ரீசிங் அண்ட் லிமிட் ஆஃப் ஏன் டென்ஸ் டு 0வாக இருந்தால் இந்த ஆல்டர்னேட்டிங் சீரியஸ் சமேஷன் n from 1 to infinity minus 1 whole power n is converge ஆகும். ஸோ ஃபஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள், எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் ப்ராப்ளம் சீரியஸ் என்ன, சமேஷன் n from 1 to infinity minus 1 whole power n divided by root n இருக்குது. இது எப்படி எடுத்துக்கலாம், சமேஷன் n from 1 to infinity minus 1 whole power n divided by 1 by root n எடுத்துக்கலாம். கரெக்டுங்களா? இப்போ இங்கே ஏன் பாருங்கள், ஏ என்ன கிடைக்கிது, 1 by root n. இது நமக்கு தெரியும் டிக்ரீசிங். லிமிட் எடுத்தால் எங்கே கன்வர்ஜ் ஆகும், 0 கன்வர்ஜ் ஆகும். ஸோ தட் சமேஷன் n from 1 to infinity by ஆல்டர்னேட்டிங் சீரியஸ் சிஸ்டம் படி என்ன ஆயிடுது, இது 1 by root n is converges. ஓகே, அடுத்து செகண்ட் ப்ராப்ளம் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். சமேஷன் n from 1 to infinity 1 by 2 whole power n. இது ஜாமெட்ரிக் சீரியஸ் இல்லையா? ரிசல்ட் நோட் பண்ணிக்க, ரொம்ப முக்கியமான ரிசல்ட்டு. இஃப் ஏ லைஸ் between -1 to 1. ஸோ ஏ லைஸ் between -1 to 1. நல்லா நோட் பண்ணிக்கங்க. ஸ்ட்ரிக்ட்லி -1 less than a less than 1. ஓகே, தென் த சீரியஸ் சமேஷன் n from 1 to infinity a power n is converges. ஓகே, இது இந்த ரூட் டெஸ்ட் வச்சு முடிச்சு விடுவோம். ஓகேங்களா, -1 less than a less than 1, then the series summation n from 1 to infinity a power n is converge ஆகும். இது ஜாமெட்ரிக் சீரியஸ் சொல்லுவோம், ஜாமெட்ரிக் சீரியஸ்னு சொல்லுவோம். ஓகே, ஃபைன். இப்போ இங்கே ஏ என்ன சொல்லியிருக்காங்க, 1 by 2. செகண்ட் சீரியஸ் என்ன, சமேஷன் n from 1 to infinity 1 by 2 whole power n. இங்கே ஏ என்ன நமக்கு 1 by 2. ஸோ சமேஷன் n from 1 to infinity a power n. ஸோ 1 by 2 இந்த இன்டர்வல்குள்ளே இருக்கலாமா, -1 to 1க்குள்ளே இருக்கும்ல. 1 by 2 லைஸ் between -1 to 1. ஸோ 1 by 2 இங்கே இருக்கும். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகிடுது, இந்த சீரியஸ் உங்களுக்கு கன்வர்ஜ் ஆகிடுது. ஸோ அப்போது இந்த ஜாமெட்ரிக் சீரியஸ் டெஸ்ட் படி செகண்ட் சீரியஸ் கன்வர்ஜ் ஆகிடுது. கரெக்டாக? அடுத்து தேர்டு பாருங்கள். தேர்டு நான் சொல்லியிருக்கேன், சமேஷன் n from 1 to infinity 1 by n cube. கரெக்டாக? இது சமேஷன் n from 1 to infinity 1 by n power p ஃபார்மேட்டில் இருக்குது. அதாவது p சீரியஸ் டெஸ்ட் யூஸ் பண்ணுறோம். பட் p is greater than 1 அப்படி இருந்தால் இது கன்வர்ஜ் ஆகும். அப்போது p-யோட வேல்யூ நமக்கு 3. அப்போ சமேஷன் n from 1 to infinity 1 by n cube நமக்கு என்ன ஆகிடுச்சு, கன்வர்ஜ் ஆகிடுச்சு. ஸோ அப்போது தேர்ட் சீரியஸை கன்வர்ஜ் ஆகுது. கரெக்டுங்களா? ஃபஸ்ட்டு ஆல்டர்னேட்டிங் சீரியஸ் டெஸ்ட்டில் போடுறேன், செகண்ட் ஜாமெட்ரிக் சீரியஸ் டெஸ்ட்டில் போடுறேன். இது பி டெஸ்ட் இது படியே போடுறேன். வேறு பி இஸ் கிரேட்டர் தென் 1 இருந்தால் சமேஷன் 1 over n power p உங்களுக்கு கன்வர்ஜ் ஆகும். ஓகே, ஃபைன். இப்போ டி ஆப்ஷன் தான் இங்கே ரொம்ப யோசிக்கணும். டி ஆப்ஷன் பாருங்கள். டி என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், சமேஷன் n from 1 to infinity sin n divided by n power 3 by 2. கரெக்டுங்களா? இங்கே ஏஎன் பாருங்களேன். ஏஎன் என்ன, sin n by n power 3 by 2. ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏஎன் போடுங்க, என்ன கிடைக்கும், மாடு sin n divided by n power 3 by 2ன்னு கிடைக்கும். கரெக்டாக? ஸோ இதுக்கு ஏன்னா அப்சல்யூட் போட்டால் இதுக்கு ஏன்னா அப்சல்யூட் போடல அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இதோட மேக்ஸிமம் வேல்யூ என்னது, 1 by n power 3 by 2ன்னு கிடைக்கும். ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏஎன் less than or equal to சம் பிஎன்னாக இருக்குது. பட் பிஎன்றது நமக்கு என்னது, 1 by n power 3 by 2. இப்போ இந்த சீரியஸ் கன்வர்ஜ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகிடும், மாடு ஏன்னு கன்வர்ஜ் ஆகிடும். ஸோ n from 1 to infinity n from 1 to infinity.
ஸோ இது வந்து பி டெஸ்ட் படி என்ன ஆகிடுது உங்களுக்கு, இது கன்வெர்ஜ் ஆகிடுது. புரியுதுங்களா? ஏன் இது பி டெஸ்ட் படி கன்வெர்ஜ் ஆகுது? பி ஈக்குவல் டு 3/2 சூஸ் பண்ணுறீங்க, இது வந்து greater than 1ன்றதால. ஓகே, அப்போ டாமினேட்டிங் சீரிஸ் டெஸ்ட் படி இஃப் பிஎன் இஸ் கன்வெர்ஜஸ் தென் ஏஎன் இஸ் கன்வெர்ஜஸ். ஓகே, அப்போ என்ன ஆகும், நமக்கு டியும் ட்ரூ தான். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே ட்ரூ. ஸோ இதில் பாருங்கள் 4 டிஃப்ரெண்ட் ரிசல்ட்ஸ் பார்த்துருக்கோம். இதில் பாருங்கள் என்ன பண்ணோம், ஆல்டர்னேட்டிங் சீரிஸ் டெஸ்ட் யூஸ் பண்ணோமா, இதில் ஜாமெட்ரிக் சீரிஸ் டெஸ்ட்டு, இது பி டெஸ்ட்டு, இது வந்து கம்பேரிசன் டெஸ்ட்டு. அதாவது மாட் ஏஎன் லெஸ் நார் ஈக்குவல் டு மாட் பிஎன் வந்து if the behavior of bn implies behavior of an. Suppose bn is converges then an is converges. Suppose that bn is diverges then an is diverges. ஸோ அந்த கான்செப்ட் படி நம்ம என்ன பண்ணிடலாம், இதை முடிச்சு விட்டுறலாம். புரியுதுங்களா? உங்களுக்கு இன்னொரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் கொடுக்குறேன். இஃப் summation n from 1 to infinity mod an is converges then the series summation n from 1 to infinity an is converges. ஸோ நோட் பண்ணிக்கிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமாக இது வந்து அப்சல்யூட் கன்வர்ஜன் டெஸ்ட்டு. சீரியஸ் கன்வர்ஜஸ் அப்சல்யூட்லினா தென் இட் இஸ் கன்வர்ஜஸ். ஓகே, கன்வர்ஜன்ஸ் இம்ப்ளைஸ் கன்வர்ஜஸ் நீட் நாட் இம்ப்ளைஸ் அப்சல்யூட் கன்வர்ஜன்ஸ். கான்வர்ஸ் நாட் ட்ரூ. இது கன்வர்ஜ் ஆகுது, அதனால் இது கன்வர்ஜ் ஆகுமானா கிடையாது. இது வந்து ஒரு பார்ட்டு தான், இன்க்ளூஷன் மட்டும்தான். இஃப் த மாடலஸ் ஆஃப் ஏஎன் கன்வர்ஜஸ் இருந்தால் இந்த சீரியஸ் ஏஎன் இஸ் கன்வர்ஜ் ஆகும். புரியுதுங்களா? ஓகே, இந்த டெஸ்ட் என்னது, கம்பேரிசன் டெஸ்ட்டு. இஃப் மாட் ஏஎன் லெஸ் நாட் ஈக்குவல் டு சம் பிஎன், மாட் பிஎன் இருந்து இஃப் summation bn is converges அப்படின்னா then summation an is converges. ஓகே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டெஸ்ட்டு, இது யூஸ் பண்ணிக்கிங்க. இது எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணி தான் இப்போ ப்ராப்ளம் போட்டிருக்கோம். உங்களுக்கு ஒரு சில ப்ராக்டிஸ் கொஷின் கொடுக்குறேன், அதை சால்வ் பண்ணி என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். summation n from 1 to infinity -1 whole power n divided by log n. இது எடுத்துக்கங்க, இது 2ன்னு எடுத்துக்கங்க, ஏன்னா 1ல் அன்டிஃபைன்டு 0 போயிடும். ஓகே, இது வந்து கன்வர்ஜ் ஆகுமா டைவர்ஜ் ஆகுமா, அப்சல்யூட் கன்வர்ஜென்ஸா நாட் அப்சல்யூட் கன்வர்ஜென்ஸா, எல்லா கேஸையும் டிஸ்கஸ் பண்ணுங்கள். செகண்ட், summation n from 2 to infinity 1/n into log n. செக் பண்ணுங்கள், இது கன்வர்ஜ் ஆகுமா டைவர்ஜ் ஆகுமா. ஓகே, தேர்ட், summation n from 2 to infinity 1/n³ into log n whole power 3/2. கண்டிப்பாக செக் பண்ணி சொல்லணும், இது கன்வர்ஜ் ஆகுதா டைவர்ஜ் ஆகுதான்னு. அடுத்து ஃபோர்த் ஒன்று, summation n from 1 to infinity sin n plus cos n divided by root n. இது கன்வர்ஜ் ஆகுமா டைவர்ஜ் ஆகுமா. ஓகே, ஸோ சொல்லுங்கள் பார்ப்போம். ஃபிஃப்த்து, summation n from 1 to infinity -1 whole power n into sin n. இது கன்வர்ஜ் ஆகுமா டைவர்ஜ் ஆகுமா. ஸோ உங்களுடைய கான்செப்ட் எல்லாத்தையும் டீட்டாக டிஸ்கஸ் பண்ணி கொடுத்துடணும். சிக்ஸ்த்து ப்ராப்ளம் பாருங்களேன். summation n from 1 to infinity ஸோ -1 whole power n into cos n கன்வர்ஜ் ஆகுமா டைவர்ஜ் ஆகுமா. செவன்த்து ப்ராப்ளம். summation n from 1 to infinity -1 whole power n root tan n. ஸோ ரூட்டு டேன் என்ன சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல, இது கன்வர்ஜ் ஆகுமா டைவர்ஜ் ஆகுமா. ஸோ நீங்கள் வந்து இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணி பாருங்கள். இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங் கொஷின்ஸ் வந்து டெஸ்ட் பேட்சில் கொடுத்துட்ருக்கேன். ஸோ டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணவங்க வந்து உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்டை என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நம்ம எவ்வளோ இதில் ஒர்த்தாக டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கிறது நீங்கள் சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபைன். நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாம் பாஸ் பண்ணோம் அப்படின்னா ரெகுலர் லாங் டைமில் படிக்கணும். நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் நோட் போட்டு எழுதணும். சைட் பை சைட் டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிச்சிட்டாவே உங்களுக்கு போதுமானது. சார் நீங்கள் கிளாஸ் டீச் பண்ண மாட்டீங்களா சார் அப்படின்னு, நாங்கள் டீச் பண்ணுற கிளாஸே போதுமானது. ஏன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 வீடியோஸ் கிட்ட நாங்கள் சேனலில் அப்லோட் பண்ணோம். இதுக்கப்புறம் நான் அப்படி நிறுத்திட மாட்டோம், ரெகுலராக ரொட்டீனாக கொடுத்துட்டே வருவோம். ஸோ லாங் டைம் அப்லோடட் வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் வாட்ச் பண்ணணும். ப்ரெசென்ட்டாக இருக்கிற வீடியோஸும் வாட்ச் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு போதுமானது. ஓகே, எப்படியும் இந்த பிப்ரவரி இல்லைனா மார்ச்சுக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஏன்னா இந்த அகாடமி வந்து கண்டிப்பாக பிஜிடிஆர்பி நடத்தணும். ஓகேங்களா. இப்போ இருக்க கரண்ட்டில் இருக்கிற கவர்மெண்ட் வந்து பிஜிடிஆர்பி அப்படின்ற ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டு எந்த ஒரு எக்ஸாம் நடத்தலை. ஓகே, ஸோ அதனால் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டு எக்ஸாம் நடத்துறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் அவேர்னஸாக இருந்தீங்க அப்படின்னா சொல்ல முடியாது மார்ச் ஃபஸ்ட் வீக்கில் எக்ஸாம் நடக்கலாம், சொல்ல முடியாது. மார்ச் ஃபஸ்ட் வீக்கில் எக்ஸாம் நடத்திடுவாங்க. அடுத்து ஏப்ரல் மேலே போஸ்டிங் போட்டுருவாங்க. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் வில்லிங்னஸாக இருந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் எதுவுமே வந்து நோட்டிஃபிகேஷன் வரட்டும் அப்படின்றத டிலே பண்ணாமல் நீங்கள் படிச்சிட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து பெரிய சக்ஸஸ். ஓகே, சரி. இப்போ நான் வந்து எதுவுமே படிக்கலை, திடீர்னு ஒரு 2 மந்தில் நான் படித்தாகணும், வேறு வழி இல்லை, என்ன சார் பண்ணணும் அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் கொஷின் மொத்தத்தையும் இப்போ பிரிண்ட் போட்டு வாங்கிடுங்க, நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன். நீங்கள் ஜஸ்ட்டு இப்போ அதாவது பிடிஎஃப் காப்பிக்கு தனி காஸ்ட் இருக்குது, பிரிண்டட் காப்பிக்கு தனி காஸ்ட் இருக்குது, கொரியர் பண்ணிவிடுவோம். ஓகே, மொத்தமும் எல்லா யூனிட்டுக்கும் கொஷின் பேப்பர் அவைலபிளாக இருக்குது. மொத்த யூனிட் கொஷின் பேப்பரும் உங்களுக்கு அப்படியே இப்போ ஆஸ் பர் நியூ சிலபஸ் படி இருக்கிற மொத்த யூனிட் கொஷின் பேப்பரும் பிரிண்ட் போட்டு அனுப்பிடுவோம். அந்த கொஷின் பேப்பர் மட்டும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்களேன், அதுலேருந்து ஒரு கொஷின் கூட மிஸ் ஆகாது. ஸோ அந்தளவு கொஷின் ரெடி பண்ணியிருக்கோம். அப்போ ஸ்டடி மெட்டீரியல் வேணாமா சார்,
அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸ்டடி மெட்டீரியலும் படிக்கணும். இல்ல சார் எனக்கு ஒரு சிலவங்க ஷார்ட் டைம் பீரியட்ல நான் எப்படி சார் படிச்சுக்கிறது அப்படின்னு இருக்கவங்க. என்கிட்ட சப்ஜெக்ட் தெரியுது சார். பட் எவ்வளோ நாலேஜபிளாக இருக்குன்னு தெரியல சார். டெஸ்ட் பேட்ச் அட்டெண்ட் பண்ணால் ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்றவங்க நீங்கள் டெஸ்ட் பேட்ச் அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ இதுதான் என்னுடைய கீ ஐடியா. என்ன சொல்லியிருக்கேன், எனக்கு இப்போ நான் புக்கே தொட மாட்டேன், பட் நான் எக்ஸாம் பாஸ் பண்ணணும், என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் டெஸ்ட் பேட்சை ஜாயின் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்சில் இருக்கிற எல்லா கொஸ்டினும் வாங்கி சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிட்டாவே நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம், சால்வ் பண்ண வேணாம், அட்லீஸ்ட் ஆன்சர்னாச்சும் தெரிஞ்சுட்டு போங்க. தெரிஞ்சுட்டு போனாவே நீங்கள் டேரக்ட் கொஸ்டின்ஸ் அப்படியே வரும், நீங்கள் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே. ஸோ இந்த ப்ராப்ளம் நல்லா நோட் போட்டு எழுதுங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.